உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சின்னத்திரை நடிகை சித்ராவின் மரண வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2020 முதல் மர்மமாகவே நீடித்து வரும் இவ்வழக்கில் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சின்னத்திரை சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸான விஜய் சித்ரா சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் மூலம் ட்ரெண்டிங்கில் இருந்தார். சின்ன சின்ன ஷோக்களில் தொகுப்பாளராக தனது பயணத்தை தொடங்கி பிரைம் டைமில் ஒளிபரப்பாகும் தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் அளவிற்கு வெற்றி பாதையை உருவாக்கி வந்த சித்ராவை தங்கள் வீட்டு பிள்ளையாகவே பார்த்தனர் சின்னத்திரை ரசிகர்கள். இப்படி புகழின் உச்சத்தில் இருந்த சித்ரா ஹேம்நாத் என்பவரை காதலித்து வந்த சூழலில் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த சூழலில் கடந்த 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் பூந்தமல்லி அருகே தனியார் விடுதி ஒன்றில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சித்ரா. இச்செய்தி திரைத்துறை ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியது. சித்ராவின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பலர் குமுறல்களை கொட்டி தீர்த்து வர அனைவரின் பார்வையும் ஹேம்நாத் பக்கம் திரும்பியது. சித்ராவின் சடலத்தில் இருந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது, சைக்காலஜி படித்து துணிச்சலான பெண்ணாக அறியப்பட்ட சித்ரா எப்படி இந்த முடிவை எடுத்தார், தற்கொலையாக இருந்தால் அவரை தற்கொலைக்கு தூண்டியது யார் என சமூக வலைதளங்களில் சித்ரா மரணம் தொடர்பான கேள்விகள் உலாவிக் கொண்டே இருந்தது. மற்றொரு புறம் சித்ராவிற்கு குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் எல்லாம் இருந்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்து வர உடைந்தே போய்விட்டனர் சித்ராவின் பெற்றோர். அத்துடன் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சித்ராவின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் ஹேம்நாத்தை போலீசார் கைது செய்தனர். இதன் பேரில் கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் 3 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில்தான் சினிமா படங்களை மிஞ்சும் அளவிற்கு இந்த வழக்கில் பல திருப்பு முனைகள் அமைந்தன. அதிலும் ஹேம்நாத்தின் நெருங்கிய நண்பரே அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தது பலரையும் புருவம் உயர்த்த செய்தது. ஹேம்நாத் சித்ராவை சித்திரவதை செய்ததாகவும் பலமுறை அடித்து கொடுமைப்படுத்தியதாகவும் அவர் ஜாமீனில் வந்து சாட்சியங்களை அடித்து விடுவார் என்பதால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதற்காக தன்னை அடியாட்களை வைத்து கொலை செய்து விடுவேன் என ஹேம்நாத் மிரட்டியதாகவும் பகீர் தகவலை பகிர்ந்தார் ரோஹித். ஆனால் இந்த வழக்கிலிருந்து எல்லாம் தப்பித்த ஹேம்நாத் சித்ராவின் மரணத்தில் அரசியல் தலைவர்களின் தலையீடு இருந்ததாக பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவிக்க விஷயம் சூடுபிடித்தது. அதே வேளையில் பல நேர்காணல்களை கொடுத்து தான் நிரபராதி என்பதை ஊர்ஜிதப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டார் ஹேம்நாத். இப்படி பல திருப்பங்கள் கொண்ட சித்ரா மரண வழக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நடந்து வந்த நிலையில் பரபரப்பு தீர்ப்பு வெளிவந்தது. வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் சித்ராவின் மரண வழக்கில் ஹேம்நாத்திற்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விசாரணை வலயத்திற்குள் இருந்த ஹேம்நாத் மற்றும் ஹேம்நாத்தின் பெற்றோர் உட்பட 7 பேருக்கு விடுதலை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை கேட்டு ஹேம்நாத் அங்கேயே கண்கலங்கி நின்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சித்ராவின் ரசிகர்களோ ஏற்கனவே பல நடிகைகளின் மரணங்கள் மர்மமாகவே உள்ள சூழலில் சித்ரா மரண வழக்கும் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சாகவே உள்ளதாக வேதனை தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் சித்ராவிற்கு என்னதான் நடந்தது என்ற கேள்வியும் அவர்களின் ஆழ்மனதில் ஓடத்தான் செய்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.